இந்த ஃப்ரூட் ப்ரொடக்ஷன் கவர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் எச்சங்கள் கூட அந்த கவர் மேலே தான் இருக்கும். ஃப்ரூட் ப்ரொடக்ஷன் கவர் மேலே இருக்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய பழங்கள் எப்போதுமே வெளிர் நிறத்தில் எப்போதுமே அதிகபட்சமாக ஒரு அந்த கவரை யூஸ் பண்ணும்போது ஒரு மாத்தோட்டத்தில் இருக்க மாம்பழத்தில் 90% மாம்பழத்தை நாங்கள் ஏற்றுமதிக்காக எடுத்துக்கிறோம். மற்ற நேரங்களில் நமக்கு 40 முதல் 50% தான் அதில் வந்து எடுக்க முடியும். இந்த மாதிரி ஏற்படுற சின்ன சின்ன தவறுகள்னால. ஓகே. அதே மாதிரி ஃபார்மர்ஸ் அல்ட்ரா டென்சிட்டி ஃபார்மிங்ஸ் அந்த மாதிரி வரணும், அடர் நடவு முறைக்கு வரணும். பழைய காலங்களில் மரங்கள் மிக அடர்த்தியாகவும் பெரிதாகவும் இருந்துச்சு. அன்னைக்கு ஆட்கள் இருந்தாங்க, ஏறி பறிக்க ஏதுவாக இருந்துச்சு. இன்றைக்கி ஆட்களோட பற்றாக்குறை இருக்கிறதுனால அடர் நடவு முறைங்கிறப்ப ஒரு செடி அதிகபட்சமாக 8லேருந்து 10 அடி தான் உயரம் வளரும். அப்போது ஒரு மாங்காவை நம்ம நேரடியாக நம்மளோட கைகள்லேயே பறிக்க முடியும். ஹேண்ட் பிக்கிங்னு சொல்லுவோம். ஏதாவது எக்ஸ்போர்ட் மேங்கோஸ் வந்து ஹேண்ட் பிக்கிங் தான் பண்ணணும். அப்போ தான் அதில் வந்து சேதாரங்கள் குறைபடும். ஏன்னா நம்ம இங்கேருந்து அனுப்பக்கூடிய மாங்காய் பழமாக மாறி அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கப்பல் வழியாக சென்றடையும் போது 30 நாட்கள் ஆகும். சரியான வழிமுறைகளை பின்பற்றினால் மட்டுமே அந்த பொருள் ஒரு நுகர்வோர் கைக்கு போய் சேரும்போது மாம்பழமாக அழகாக போய் சேரும். இதற்கு இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாம் இப்போ என்னுடைய விவசாயிகளுக்கு, என் சுற்று வட்டாரத்தில் உள்ள விவசாயிகளுக்கு நான் பயிற்சி செய்து வரேன். மற்றபடி கவர்மெண்ட்டோடு சேர்ந்து நிறையா வந்து ஒர்க் ஷாப்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் போய் அவங்களுக்கு அந்த அறிவுரைகளை வழங்கி வரேன். ஏன்னா என்னோடய விவசாயிகளால் தான் நான் வளர்ந்தேன். என் உயிர் உள்ள வரைக்கும் அவங்களுக்கு நன்றி கடனாகவும் அவங்களோட வாழ்வியலோட மாற்றத்திற்கு என்னால் என்ன பணி ஆற்ற முடியுமோ அதை தொடர்ந்து